பாசுரன் வலையொலியை தொடர்ந்து இயக்கிட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி கணக்கிற்கு உங்களால் என்ற பொருளாதார உதவியை வழங்கவும். அனைவருக்கும் அசுரனின் வணக்கம். இந்தியாவிலே இன்னைக்கு பேசுபடு பொருளா இருக்கிறது மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. ஆனா மழைக்கால கூட்டத்தொடரை தாண்டி அந்த பாராளுமன்ற கட்டடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடத்துல நடக்கிற போராட்டம், அதனுடைய பேரணி, நேற்று நடந்த பேரணியில் கண்ணீர் புகை கொண்டு தடியடி நடத்தி காவல்துறை, டெல்லியினுடைய காவல்துறை அந்த போராட்டக்காரர்களை கலைத்தார்கள். அந்த போராட்டக்காரர்களை யார் உருவாக்கியது? நீட் தேர்வில் ஒரு முறைகேடு நடக்குது. அந்த நீட் தேர்வு முறைகேடு, வினாத்தாள் கசிவு, இதெல்லாம் கேள்வி கேட்டு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள், அவர் தான் அமைச்சராக இருக்கிறாரு, அவர் பதவி விலகணும். பாதிக்கப்பட்ட மாணவர்கள், தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். நீட் தேர்வில் இது மாதிரி முறைகேடுகள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் இளைஞர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவங்க இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து ஜந்தர் மந்தர்ல உண்ணாவிரதத்தில் இருக்கிறாங்க. உண்ணாவிரதத்தில் இருக்கிறவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை கைது செய்திருப்பதாக டெல்லி அரசாங்கம் ஒரு பக்கம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக அவர் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் கிளர்ச்சியை ஏற்படுத்துறாரு, நாட்டு மக்களை தூண்டுறாரு, அவர் அமைதியை சீர்குலைக்கிறாரு அப்படின்னு பல்வேறு வழக்குகள் அவர் மீது பதியப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இந்த போராட்டம் கைவிடப்பட்டுரும், சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டுட்டால் இந்த போராட்டம் திசை திரும்பிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது அப்படி போகல. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்த அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறோம் அப்படின்னு அவர் போராட்டத்தை முன்னெடுக்கிறார். முதல்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, முதல்ல பாரதிய ஜனதா பார்ட்டி, இன்னொரு பக்கம் காங்கிரஸ், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு கேலியாக, கிண்டலாக சொல்லப்பட்ட வார்த்தையிலிருந்து தொடங்கப்பட்டதுதான். நீதிமன்றத்தில் நீதிபதி வேலை இல்லாமல் சமூக வலைதளங்களில் உட்கார்ந்துக்கிட்டு இளைஞர்கள் இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கரப்பாம்பூச்சிங்க, புல்லுருவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதையே மோட்டிவேஷனாக எடுத்துக்கொண்டு, அதையே நக்கல் வார்த்தையாக எடுத்துக்கொண்டு ஒரு பார்ட்டியை தொடங்குறாங்க. அது இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அதை பின்தொடர்றாங்க, இளைஞர்கள் பின்தொடர்றாங்க. அது கடைசியில் எங்க கொண்டு நிறுத்தி இருக்குது? ஒரு நீதிபதி விளையாட்டாக சொல்லக்கூடாதுதான், ஆனால் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. இளைஞர்களை அவமானப்படுத்துவது போல வேலை இல்லாத இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாரு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவது தான் அரசாங்கத்தினுடைய கடமை. அதை அரசாங்கம் செய்ய தவறும் பொழுது கேள்வி கேட்க வேண்டியது நீதிபதியினுடைய கடமை, நீதிமன்றத்தினுடைய கடமை. ஆனால் அதை நீதிமன்றம் செய்யாது. இளைஞர்களை விமர்சித்ததனுடைய விளைவாக இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு இப்படி ஒரு பார்ட்டியை தொடங்கி, காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற கட்சியை தொடங்கி அதுல இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. உண்மையிலுமே இந்த போராட்டம் வெற்றி அடைவதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்றோம். ஏன்னா நீட் தேர்வு இதுல முறைகேடு நடந்திருக்கு, இதை சரி செய்யணும்னு அவங்க போராடுறாங்க. நம்ம நீட் தேர்வே வேண்டாம். இந்த நீட் தேர்வு என்பது பல மாணவருடைய உயிரை குடிக்கக்கூடிய ஒரு தேர்வாக தான் இருக்கு. இப்ப எத்தனையோ பேர் நீட் தேர்வுல இதுல எழுதிட்டு, ஏற்கனவே நடந்த வினாத்தாள் கசிவு நடந்த அந்த நீட் தேர்வுல பரீட்சை எழுதி பாஸ் ஆகி, ஆனா அது செல்லாது அப்படின்னு அறிவிச்சு திருப்பி ஜூன் 21 பரீட்சை நடத்தி அதுல ஃபெயிலான மாணவர்கள், அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்படும்ல. அப்ப இந்த முறைகேடுகளை எல்லாம் தாண்டி இந்த நீட் தேர்வுங்கிறதே இருக்கக்கூடாதுங்கிறதா நம்ம நிலைப்பாடு. நேற்று பேரணியாக ஜந்தர் மந்தர்ல இருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி இவங்க பேரணி போகும் பொழுது கற்களை கொண்டு வீச முயற்சி செஞ்சாங்க, இவர்கள் கலவரத்தை செய்ய தூண்டினார்கள் அப்படின்னு இந்த அபிஜித் தீப்கே உள்ளிட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கிற எல்லோர் மீதும் குற்றச்சாட்டை டெல்லி அரசாங்கம் வச்சுது. ஆனால் உண்மையிலுமே அவர்கள் கற்களை கொண்டு தாக்குனாங்களா, கற்களை எடுத்துட்டு வந்தாங்களா அப்படின்னா இல்லை. அப்படி ஒரு திட்டமிடலை டெல்லியில் இருக்கிற யாரோ ஒரு சில பேர் திட்டமிட்டு செய்து ஒரு லாரியை கொண்டு வந்து ஜந்தர் மந்தர் பக்கத்தில் அந்த லாரியில் கற்களை ஏற்றி கொண்டு நிறுத்தி இதை கலவரம் செய்ய இவர்கள் தூண்டியதாக இவர்கள் மீது வழக்கு போடணும்னு யாரோ ஒரு சில பேர் திட்டமிட்டு அந்த சதிச்செயலை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கிற நபர்கள் அந்த மாதிரி அதுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்களா, அந்த லாரி எங்களுடைய கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. அப்போ பேரணியாக போகக்கூடிய இளைஞர்களை வேணுமென்றே திட்டமிட்டு கலவரத்தை தூண்டி அவர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசி தடியடி நடத்தி அந்த போராட்டத்தை நசுக்கணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் வேலை பார்க்குதுன்னா அந்த அரசாங்கம் எப்பேற்பட்ட அரசாங்கம்? நீங்க ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க, நீட் வினாத்தாள்ல கசிவு ஏற்பட்டிருக்கு, அந்த வினாத்தாள் வெளியில போயிருக்குது. அதுக்கு முழு முதல் காரணம் என்டிஏங்கிற அமைப்பு தான். அந்த அமைப்பு தான் அதற்கு பொறுப்பேற்கணும். அதை அமைப்பை கையில் வச்சிருக்கிற அமைச்சர் அவர் தான் பொறுப்பேற்கணும். அவர் அதை பொறுப்பேற்காம நீங்கள் செஞ்ச அலட்சியத்தினால, நீங்கள் செய்த தவறுனால இன்னைக்கு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அதை எடுத்து சொல்லுகின்ற போராளிகளை, போராட்டக்காரர்களை, இளைஞர்களை தீவிரவாதிகள் போல சித்தரிப்பது ஏற்புடையதா? இதை மத்தியில் இருக்கிற பாஜக திட்டமிட்டு
15 ஆண்டு காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. டெல்லியில ஜந்தர் மந்தர்ல சோனம் வாங்சும் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காரு. இது இந்தியா முழுக்க பாதிப்பை ஏற்படுத்துது. இந்தியா முழுக்க நீட் பிரச்சனை, இந்த நீட் தேர்வுல சிக்கல் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க ஒண்ணு இருக்கே, தமிழ்நாட்டில் ஒன்று அரசுன்னு ஒன்று இருக்குது, இந்த மிச்சர் திங்கிற அரசாங்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மிச்சர் திங்கிற அரசாங்கம் எல்லாத்துலேயும் பொய், எல்லாத்துலேயும் ஃபேக் நெரேட்டிவ், எது எடுத்தாலும் வாயை திறந்தாலே பொய்யா பேசுவாங்கல்ல, அந்த குரூப் இன்னைக்கு அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த சோனம் வாங்சுங்குன்னு கூட எங்களுக்கு சொல்ல தெரியல, சோளம் வாங்சுங்குங்கிறாங்க. ஆமாம், அவர் சோளம் வாங்க போறாரு, நீ போய் கம்பு வாங்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து இடிச்சு நல்லா களி கிண்டி கொடுத்தீங்கன்னா அவர் கம்பங்களி அதெல்லாம் சாப்பிட்டாருன்னா கொஞ்சம் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா உண்ணாவிரதத்தில் இருக்கிறாரு, உடலில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போய் இடிச்சு களி கிண்டி கொடுங்க. என்ன பேசுனே தெரியல, இன்ஃப்ளூயன்ஸுங்கிற பேர்ல யாரு போராடுறா, எதுக்கு போராடுறா, என்ன பிரச்சனை எதுவுமே தெரியல. சோனம் வாங்சுங்குன்னு சொல்ல தெரியாம சோளம் வாங்சுங்கு. அதுக்கப்புறமேட்டு டெல்லிக்கு நேரடியாக ஜந்தர் மந்தருக்கு போய் விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. எங்கே போனாரு? தனி விமானத்தில் போனாரா? இல்லை அவர் தண்ணிக்குள்ளேயே போவார் ட்ரோனில், அந்த மாதிரி எதுவும் தண்ணிக்குள்ளேயே போய் அணைய ஆய்வு பண்ணுற மாதிரி ஒரு ட்ரோனில் நேரத்துக்குள்ளேயே போய் விஜய் அவர்கள் போய் சோனம் வாங்சுங்க சந்திச்சாரா? முழுக்க போய் வடநாட்டில் இருக்கிற மீடியா எடுத்து போட்டு கிழிக்கிறான். சென்னையில் பெரம்பூர் தொகுதியில் அங்கே ஒரு ஆய்வுக்கு போனப்போ கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்டுட்டு கும்பலாக போகிறாரு விஜய். அந்த காணொலியை எடுத்து ஜந்தர் மந்தருக்கு விஜய் போயிட்டாருன்னு ரூட் மாஃபியா கிளப்பி விடுது. அப்போ முழுக்க பொய். இந்த மாதிரி எவ்வளவுடா விளம்பரம் பண்ணுவீங்க? வெக்கமாக இல்லை? அது என்ன போராட்டம்னாவது உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த சோனம் வாங்சுங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்கன்னு ஏதாவது ஒன்று தெரியுமா? எதுவும் தெரியாது. டெல்லிக்கு போயிட்டாருங்க விஜய், போயிட்டாருங்க ஜந்தர் மந்தரில் போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாருங்க, ஒரு ட்வீட்டு போடலை. யார்? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சோனம் வாங்சுங் நடத்துகின்ற இந்த அறப்போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவுகள், தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த கோரிக்கைகளை முன்வைக்குது, இல்லை தாவேகா கட்சி இந்த கோரிக்கைகளை முன்வைக்குது, இந்த நீட் தேர்விலிருந்து இந்தியா முழுக்க எல்லோருக்குமே விலக்கு வேணும், அதை நாங்களும் முன்மொழிகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு ட்வீட்டு விஜயனுடைய அஃபீஷியல் ஹேண்டில் போட்டிருக்காங்களா? இல்லை. ட்வீட்டே போடாத இவரு இங்க இருந்து அங்க போய் ஆதரவு கிழிச்சாராங்கிலி. பாஜக ஆட்சி அமைச்சதுல இருந்து பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களெல்லாம் தீவிரவாதிகளாக, அவர்களெல்லாம் வந்து ஒரு கலகக்காரர்களாக சித்தரிப்பதுதான் இவருடைய வேலை. அந்த சித்தரித்து அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையாக வீட்டில் போய் புல்டோசரை விட்டு இடிக்கிறது, அவர்களை வந்து முடக்குவது, அவர்களுடைய பொருளாதாரத்தை முடக்குவது, இந்த மாதிரி வேலைகளில் தொடர்ச்சியாக இந்த பாசிச பாஜக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாத இந்த பாஜக பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிடுறாங்க. ஜேபி நட்டா வந்து நேற்று பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. பேச்சுவார்த்தையில் 2 பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டிலேருந்து போய் கலந்துக்கிறாங்க. அவங்க சொல்றது இந்த கோரிக்கைகளை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றுங்க, அவர் தர்மேந்திர பிரதான பதவி விலக சொல்லுங்க, அதே போல அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுங்க, எங்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை உடனடியாக வாபஸ் வாங்குங்க, அதில் சோனம் வாங்சுங் இருக்காங்கல்ல அவங்க மீது பதியப்பட்ட வழக்குகளை உடனடியாக வாபஸ் வாங்கி எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவரை நீங்கள் விடுதலை செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் இவர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த 3 கோரிக்கையில் ஜேபி நட்டா அவர்கள் நான் உடனடியாக செஞ்சு கொடுக்குறேன். ஒரு அரசாங்கம், ஒரு போராளிகள் போராடுறாங்க, இளைஞர்கள் போராடுறாங்க, உரிமை கேட்டு போராடுறாங்க, அரசாங்கம் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துது, சரி இதில் நான் இதை சரி பண்ணுறேன், இதை வந்து என்னால் பண்ண முடியாது, அவரை பதவி விலக சொல்ல முடியாது, ஆனால் இனிமேல் இது நடக்காமல் பார்த்துக்கணும், அப்படி ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் கொடுக்கலாம். ஆனால் அதை கொடுக்க தவறி இருக்காரு ஜேபி நட்டா. அதை கொடுக்காம போராடுறவங்களை பயமுறுத்துறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் நேற்று பேரணியில் போனவங்களை கைது பண்ணி சிறைப்படுத்தி இருக்கிறாங்க. 70க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. காவல்துறை தரப்புலையும் நிறைய காயங்கள் ஏற்பட்டதா சொல்றாங்க. காவல்துறை வந்து முழுக்க சேஃப்டியோட தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதுவே பொய் செய்தியாக இருக்கும். கலவரத்தை தூண்டுவதற்காக இவங்களே கல்லை கொண்டு அடைச்சு நாங்கள் எத்தனை படம் பார்த்துருக்கோம். எங்கள் சாமி படத்தில் நாங்கள் பார்க்காததா? விக்ரம் வந்து ஒரு ஊர்வலத்தில் நடந்து வந்துகிட்டு இருப்பார், அவரே வந்து பாட்டில் கொண்டு வந்து அவங்களே வீச சொல்லுவாங்க, அதுலேயே வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காவல்துறை எப்படி நடந்துக்கும் அப்படிங்கிறது நாங்கள் பல சினிமா படங்களில் பார்த்து தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அதை நிஜ வாழ்க்கையில் இன்னைக்கு பாஜக அரசாங்கமும் பாஜக காவல்துறையும் டெல்லி காவல்துறையும் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கேலி கூத்தா இருக்கு. இது எல்லாம் ஒரு பாமர மக்களுக்கே தெரியும். ஒரு இடத்துல கலவரம் வருதுன்னா அந்த இடத்துல கலவரம் வருவதற்கான வாய்ப்பு வருதுன்னா அதுக்கு காரணம் யாரு? நீ தப்பே செய்யலைன்னா எதுக்கு அவன் போராட போறான்? நீங்க ஜேபி நட்டாவோ அல்லது தர்மேந்திர பிரதானோ இல்ல இந்த மோடி அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ நீங்கள் ஒழுங்கா நிர்வகிச்சிருந்தா ஏன் போராட்டம் நடக்க போகுது? அப்ப நீங்கள் செய்த தவறை அவர்கள் சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்கள் மீது அடக்குமுறை ஏவி வன்முறை செஞ்சாங்க, அவர்கள் போராட்டக்காரர்கள், அவர்கள் கலகக்காரர்கள், அவர்கள் தீவிரவாதிகள் என்று சித்தரிப்பது எந்த வகையில நியாயம்? இப்ப பிஜேபி காரணம் பாருங்களேன், காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அமெரிக்காவில இருந்து ஃபண்டிங் வருது, அமெரிக்காவில் இருந்து இளைஞர்கள் இங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஏன் அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து போராடக்கூடாதா? அமெரிக்காவில்
அமெரிக்காவில் போய் அவனுடைய வேலை வாய்ப்புக்காக நீ வேலை வாய்ப்பு கொடுக்கல, இந்த நாட்டில் இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு 2014 மோடி சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தார். இந்த 12 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க? நீ ஒன்றுத்தையும் கிழிக்கல. அப்போ அவன் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறான். அங்கே வேலை பார்க்குறவன் இங்கே இருக்கிற மாணவர்களுக்காக அவன் போராடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை போராடவே கூடாதுன்னு இந்த நாடு சொல்ல விரும்புதா? இல்லை மோடி அவர்கள் சொல்கிறாரா, அமித்ஷா சொல்கிறாரா? ஏன் போராடக்கூடாது? அவன் இந்த நாட்டினுடைய இளைஞன் தானே. அதில் இவங்க எழுதுறாங்க பாருங்க, இவர்களெல்லாம் பார்த்தால் இளைஞர் போன்று தெரிகிறதா? காரை உடைக்கிறாங்க, கண்ணாடியை உடைக்கிறாங்க. இவர்களெல்லாம் பார்த்தால் இவர்கள் மாணவர்கள் போன்று தெரிகிறதா? ஏன் இளைஞன் போராடக்கூடாதா? நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளையும் நீட்டில் பாதிக்கும்ல. அப்போ அவன் இன்னைக்கே அதுக்காக போராடுவான்ல. இன்னைக்கே அவன் தற்காப்புக்காக போராடக்கூடாதா? இளைஞர்கள் போராடவே கூடாதா? அப்போ மாணவர் பிரச்சனைக்கு மாணவர் தான் போராடணும், இளைஞர்கள் பிரச்சனைக்கு இளைஞர்கள் தான் போராடணும். இப்போ இருக்கிற இளைஞருக்கு நீ வேலை வாய்ப்பு கொடுக்கல, நாளைக்கு படிச்சுட்டு வந்தா எனக்கு என்னடா வேலை கொடுப்பேன்னு மாணவன் இன்னைக்கு போராடக்கூடாதா? மீனவர் பிரச்சனைக்கு மீனவர் தாங்க போராடணும், விவசாயிகள் பிரச்சனைக்கு விவசாயிகள் தாங்க போராடணும். வேற யாராவது வந்து போராடிட்டா பாருங்க, விவசாயி போர்வையில இப்படி ஒரு சமூக விரோதி வந்து ஊடுருவிட்டாரு. இதுதான் இவங்களோட அஜெண்டா. பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அரசுக்கு எதிராக போராடுகின்ற, உரிமை கட்டு போராடுகின்ற எல்லோரையும் இவர்கள் சித்தரிப்பார்கள். தீவிரவாதிகள், இவர்கள் காலிஸ்தானியர்கள், இவங்க வந்து பயங்கரவாதிகள், இவங்க இந்த போராட்டத்தில் ஏன் ஈடுபடுறாங்க? இன்னைக்கு அப்படி தான் எழுதிட்டு இருக்கிற. ஏன் அமெரிக்காவில் இருக்க இங்கே வந்து போராடக்கூடாது, இளைஞர்கள் அங்கேருந்து இங்கே வந்து போராடக்கூடாதுன்னு இருக்கா? அமெரிக்காக்காரன் இங்கே வந்து போராடக்கூடாது, அமெரிக்காக்காரன் இந்த நாட்டு உள் விவகாரத்தில் தலையிடக்கூடாது, ஆஸ்திரேலியாக்காரன் தலையிடக்கூடாது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் போய் வேலை பார்க்கின்ற இந்திய இளைஞன் ஏன் போராடக்கூடாதுங்கிற? எதனால சொல்கிற? அது என்னங்க, அந்த நாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இந்த நாட்டில் எப்படிங்க போராடலாம்? இந்த நாட்டு காசை தூக்கி நீ கென்யா நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு, இந்த நாட்டு விவசாயிகளுக்கு கொடுக்காம அவனுக்கு நீ கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு அரசாங்கம் நீங்கள் செய்யலாம். ஐயா மோடி கொண்டு போய் கொடுக்கலாம். 2015 கென்யா நாட்டு விவசாயிகளுக்கு 3000 கோடியை தாரை வார்த்து கொடுத்தாரு ஐயா மோடி. ஆனால் இங்கே இருக்கிற விவசாயிகள் டெல்லியில் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணவங்கள 6 மாதமாக ரோட்டில் நிற்க வச்சு சோத்துக்கு வழி இல்லாமல் அவர்களை பிச்சைக்காரர்கள் போல நிறுத்தியது யார்? இதே இந்த பாஜக அரசாங்கம், இதே ஐயா நரேந்திர மோடி, இதே அமித்ஷா, இதே நிர்மலா சீதாராமன், இதே நபர்கள் தானே, ஜேபி நட்டா உள்ளிட்ட இவர்கள் தானே. அப்போ சொந்த நாட்டில் இருக்கிற இளைஞனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கல, சொந்த நாட்டில் இருக்கிற விவசாயிகளை நீங்கள் பாதுகாக்கல, சொந்த நாட்டில் இருக்கிற மாணவனுக்கு நீங்கள் ஒழுங்கான உரிமைகளை கொடுக்கல, சொந்த நாட்டில் இருக்கிற யாருக்குமே எதுவுமே செய்யலைன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குறவனோ இல்லை அங்கே இருக்கிறவனோ இந்த உரிமையை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு அவன் கிளர்ந்திருந்து வரத்தானே செய்வான். இது எல்லாத்துக்கும் அடிப்படை யாரு? இந்த பாஜக. அப்போ இந்த பாஜக நீங்கள் பதவி விலகணும். தர்மேந்திர பிரதான் மட்டும் இல்லை, மோடி அவர்களும் பதவி விலகணும், அமித்ஷா அவர்களும் பதவி விலகணும், நட்டா அவர்களும் பதவி விலகணும். இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு பேசுகின்ற நரேந்திர மோடி அவர்கள், இளைஞர்களுடைய குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்கிறோம்னு பேசுகின்ற இந்த ஆட்சியாளர்கள் ஏன் இளைஞர்களை கண்டால் தீவிரவாதின்னு சித்தரிக்கிறான்? உன் கட்சிக்காரன் தானே எழுதுறான், ஆர்எஸ்எஸ்ல இருக்கவன் தானே எழுதுறான், பிஜேபியில் இருக்கவன் தானே எழுதுறான், உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கவன் தானே அந்த இளைஞர்களை விமர்சிக்கிறான். காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கிற இளைஞர்கள் மொத்த பேரையும் தீவிரவாதிகளாக சித்தரிக்கின்ற வேலையை இதோடு பாரதிய ஜனதா கட்சி நிறுத்திடணும்.